ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஹிந்தி ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஆல்வேஸ் கபி கபி படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல மானவ பட்டாளம் அப்படின்ற பேர்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல சென்ட் மார்க்ஸ் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லாஸ்ட் இயர்ல அவங்களோட லைஃப்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு வர அழுத்தம், கருத்து வேறுபாடுகள், முதல் காதல், சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மாதிரியான கான்செப்டை ஒரு கம்மி ஆஃப் ஏஜ் மூவியா தந்த ஒரு படம் தான் மானவ பட்டாளம். டீனேஜர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல அடுத்து என்ன சாய்ஸஸ் அவங்களோட லைஃப்ல வந்து எடுக்கிறது அப்படின்றது புரியாம இருப்பாங்களே, அந்த ஸ்டேட்டை வந்து இந்த படத்து மூலமா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணாங்க. லீட் ரோல்ல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. சப்போர்ட்டிங் ரோல்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஸ்டோரி பிளாட் டீசெண்டா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன்ல கோட்ட விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல சொல்ல வந்த கருத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கருத்து தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட கனவுகளை பர்சியூ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அதை யார் தடுத்தாலுமே, அது பேரண்ட்ஸா இருந்தாலுமே அவங்களை தாண்டி அவங்க வந்து அதுல ஜெயிக்கணும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கான்செப்டை கேரக்டர்ஸோடு சேர்த்து ரொம்ப கனெக்டபிளா வந்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். இந்த மாதிரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மூவி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் எலிமெண்ட் அப்படின்றது இருக்கும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. இந்த படத்துல காட்டப்பட்ட அந்த ஃபைனல் இயர் கிளாஸ் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல ஃபன் அப்படிங்கிற பேர்ல ஸ்விம்மிங் பூல் பார்ட்டிஸ், ஹெல்ஃபயர் கிளப்புக்கு இவங்க போறது மாதிரியான சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா வந்துட்டே இருக்கும். அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. இவங்க 4 பேருக்கும் இருக்கிற பேரண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும் பார்க்கிறதுக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். அன்வான்டட் சீக்வன்ஸ்லாம் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரான பேசிங் இருந்திருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. மானவ பட்டாளம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.